அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வரப்போற நியூ இயர் எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நியூ இயர் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இல்லையா? இத்தனை வருஷம் நம்ம கடந்து வந்த வருடங்கள்ல நிறைய மனிதர்களோட நாம பழகியிருப்போம். அப்படிப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லியே ஆகணும். ஏன்னா அனுபவம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நிறைய மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க போதும். நிறைய மனிதர்கள் நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன பாடம், அது மூலமா கிடைக்கிற அனுபவங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை செதுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, கடந்த வருடம் அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமே சில பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணி வைப்போம். புது டைரி எடுத்து வச்சுப்போம். அந்த டைரியில இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு முக்கியமா நம்ம 2 ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று நம்ம உடல் ஆரோக்கியத்துல நம்ம கவனம் வைக்கணும் அப்படிங்கிறது. சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போறோம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை அவ்வளவா கேர் பண்ணாம பணம் சம்பாதிக்கிறதுலே குறியா இருக்கும். ஆனா கொஞ்சம் வயசாகும் போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ நம்ம ஆரோக்கியத்துக்கோ இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அப்படி இல்லாம ஒவ்வொரு நாளுமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணணும் அப்படின்னா நல்ல ஃபுட்டு, இயற்கையான உணவுகளை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும். ஸோ இதை முதல் ரெசல்யூஷனா நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். 2வது ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மனிதர்களோட பழகணும் அப்படிங்கிறத ரெசல்யூஷனா எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷனா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இன்னும் வரப்போறிய காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்தோம் அப்படின்னா மொபைல் போனோட தான் அவங்களோட வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. அப்ப மனிதர்களோட அவங்க எப்ப பழகுவாங்க அப்படின்னே தெரியல. முன்னாடியெல்லாம் ஒரு ட்ரெயின்ல போனோம் அப்படின்னா அந்த ரயில் பயணம் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும், இயற்கையை ரசிச்சுட்டே போவோம். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னா கையில மொபைல் போன். ஸோ அதுலதான் அந்த ரயில் பயணங்களை முடிச்சுக்கிறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், ஒரு விசேஷத்துக்கு போனோம் அப்படின்னா கூட எனக்கு போர் அடிக்குதுமா, மொபைல் வேணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த மனிதர்களோட ரொம்ப ரொம்ப டிட்டாச்சா இருக்காங்க. ஸோ அந்த இயற்கையான அந்த வாழ்க்கை முறையே அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளோட 2வது ரெசல்யூஷன் நிறைய மனிதர்களோட பழகணும். நம்ம குழந்தைங்களை நிறைய மனிதர்களோட பழக வைக்கணும். ஏன்னா அனுபவம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, பல மனிதர்களோட பழகும் போது மட்டும்தான் கிடைக்கும். இப்ப இருக்கிற குழந்தைங்க சின்ன ஒரு சர்க்கிள்லயே வாழ்ந்துடுறாங்க. ஒரு வேலைக்கு போறப்போ, எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்ல நிறைய குழந்தைங்களோட மிங்கிள் ஆகிறப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து யாரோடையும் போய் பழகல. நம்மளாம் சின்ன வயசுல யோசிச்சு பார்க்கலாம், லீவ் அப்படின்னாவே நம்ம சித்தி வீட்டுக்கோ, சித்தப்பா வீட்டுக்கோ, பெரியம்மா வீட்டுக்கோ, தாத்தா பாட்டி வீட்டுக்கோ போய் நம்ம ஸ்டே பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அங்கெல்லாம் போனா போர் அடிக்கும், நான் என்ன பண்ண முடியும், நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், நான் வீடியோ கேம் விளையாடுறேன், மொபைல் பாக்குறேன் அப்படின்னு அவங்களோட சர்க்கிளை ரொம்ப 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 குறைச்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாம அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களும் நிறைய உறவுகளோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நிறைய மனிதர்களோட நாம பழகணும், நம்ம குழந்தைங்களை பழக வைக்கணும். இது 2வது ரெசல்யூஷன். பொதுவாகவே நம்ம லைஃப்ல 2 ஸ்டேஜ் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம். ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்த மட்டத்தில் இருக்கிற பீப்புளை பார்க்குறோம். அப்ப சில பேருக்கு கொஞ்சம் பொறாமை ஏற்படும். அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு நமக்கு பொறாமை வரும். ஆனா இந்த பொறாமை வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஸோ அந்த மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ சவால்களை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க உழைப்பு இல்லாம முன்னேறி இருக்க மாட்டாங்கல்ல, முயற்சி இல்லாம முன்னேறிக்க மாட்டாங்கல்ல, காலத்தை நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க முயற்சியில அவங்க முன்னேறி இருக்காங்க. அப்ப எப்படி நம்ம அதை பொறாமப்பட முடியும்? ஸோ அந்த மனிதர்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாம கத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2வது ஸ்டேஜான மக்கள் நம்மளை விட கீழே இருக்கிறவங்க. ஸோ அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தாம அந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். ஸோ அவங்கள விட நம்மளோட லைஃப் எவ்வளோ பெட்டரா இருக்கு அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். இப்படி மற்ற மனிதர்களோட நம்ம ஒன்றி வாழ்ந்தா மட்டும்தான் இனி வர காலத்துல மனிதர்களை மனிதர்கள் நேசிக்கணும் அப்படின்ற பண்பு உயரும். ஸோ இந்த நியூ இயர்ல நம்மளோட முக்கியமான ரெசல்யூஷன் 2 எடுத்துக்கிறோம். ஒன்று உடல் ஆரோக்கியம், ஒன்று நிறைய மனிதர்களோட பழகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற விலங்குகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், அவங்க ஜென்ரேஷன் மாறும்போது மாறலையே. இப்பயும் பறவைகள் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு அவங்க வெளியில பறவைகள்லாம் போறாங்க.
திரும்ப வந்து ஈவினிங் ஆச்சுன்னா அந்த பறவைகள்லாம் கூட்டுல வந்து உள்ள வந்து தங்கிடுது. ஆனா நாம மட்டும்தான் இயற்கைக்கு புறம்பா இருக்கும். லேட்டா தூங்குறோம், லேட்டா எந்திரிக்கிறோம், எல்லாமே மாறிட்டு இருக்கோம். உணவு பழக்க வழக்கங்கள் கூட நாம தான் மாறிட்டு இருக்கோம். அப்ப இயற்கையோட ஒன்றி வாழ்கிற அந்த பறவைகள், விலங்குகள், எறும்பு கிட்ட இருந்து கூட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா வாழ பழகிக்கோங்க. எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு குறை இல்லாம நிறைவான வாழ்க்கையை வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அடுத்து வரப்போறிய நிறைய வருஷங்கள்லையும் நம்ம வந்து இதே விஷயத்த கடைபிடிக்கணும். நிறைய மனுஷங்களோட நம்ம பழகணும். இன்னும் நம்மளோட லைஃப்பை வந்து நிறைய வந்து நம்ம வந்து வாழ போறோம். சந்தோஷமான வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் அப்படின்னு அனைவருக்கும் மறுமுறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். நன்றி.